வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இதுல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்துலேருந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் வந்து ஒரே விஷயம் தான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாரன்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெருநாயகன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே ஒரு மக்களை தான் சொன்னாரா? என்ன நடந்தது? எதுக்காக இந்த விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. என்ன உங்களுக்கே தெரியும், நம்ம விஜய் டிவிக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் வந்து உள்ளே வந்தார். அவர் ஒரு சீட்டுக்குள்ளே ஜெயிக்க முடியாது அப்படின்னாரு. 108 சீட் வந்து ஜெயிச்சாரு. அப்போ அவர் எலெக்ஷனுக்குள்ள வரும்போதே சொன்னார், ஒரு 2 இடத்துல நிற்க போறேன் அப்படின்னு, பெரம்பூர், திருச்சி அப்படின்ட்டு. எதுக்காக 2 இடத்துல நிற்கிறாருன்னா, ஒரு இடம் தோத்தா கூட இன்னொரு இடம், இல்லை 2 இடத்துலையும் வந்து ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னாரு. ஆனால் எல்லாரோட இதையும் வந்து உடைச்சி 2 இடத்துலையும் வந்து பெரும்பான்மையாக வந்து ஜெயிச்சாரு. 2 இடத்துல வந்து ஒரே நேரத்தில் வந்து எம்எல்ஏவாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு இடத்துல ராஜினாமா பண்ண சொன்னாங்க. இப்போ அந்த திருச்சி இதுக்கு வந்து இடைத்தேர்தல் வரப்போகுதுங்க. அப்போ டிவிகே சைட்ல இருந்து யாரை வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் யாருன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்ல மனுஷங்க, அதாவது வந்து எதையும் எந்த ஒரு பிரதிபலனையும் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, மக்களோட நலனுக்காக மட்டும் வாழ்ற ஒரு சில பேர் தாங்க இருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதுக்கெல்லாம் தெரிஞ்சது. அது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது யாருன்னா, நம்ம சகாயம் அவர் இருக்காரு. அப்புறமா வந்து அண்ணாமலை, அதுக்கப்புறம் நம்ம லாரன்ஸ் அவர் இருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ணாமலை அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஆரம்பிக்க போறாரு. இப்போ அடுத்தது யார் இருக்கா அப்படின்னு ஐஏஎஸ் சகாயம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் பர்சலா நம்ம இவர் லாரன்ஸனோட பேச்சு வந்து வந்துருச்சு. அவரை தான் வந்து நிக்க வைக்க போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சைட்ல ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. இது மாதிரி வந்து நான் என்னோட முடிவை வந்து நான் பென்ஸ் படத்துல வந்து ஷூட்டிங்ல இருக்கேன், என் முடிவை நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வராரு. வந்துட்டு இப்போ வந்து ஒரு முடிவை சொல்லலை அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வராரு. அப்போ அவர் எப்போ வரேன்னு சொல்லலை. அந்த வீடியோவில் வந்து பேசுறாரு. இது மாதிரி வந்து நான் வரப்போறேன், நான் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட வரேன். எதுக்காக வரப்போறேன்ற விஷயத்தையும் சொல்லிட்டாரு. முதல்ல வந்து அரசியலே வேணாம் நாங்கள் அவங்க அம்மா. இருந்தாலும் நம்ம விஜய் என்ன ஜெயிச்ச உடனே, ஏன்னா அங்கே வந்து ஜாதி மதம்லாம் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. நம்ம விஜய் என்ன ஜெயிச்ச உடனே மக்கள் வந்து ஜாதி மதம்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னும் போது எல்லாரும் அம்மாவுக்கு நம்பிக்கை வந்து அவரை வந்து நீ இப்போ மக்களுக்கு நல்லது செய். ஏன்னா இந்த இடத்துல இருந்தா செய்யறதை விட இன்னும் ஒரு போஸ்டிங்ல இருந்தா இன்னும் நிறைய மக்களுக்கு, இப்போ ஒரு 1000 பேருக்கு பண்றாருன்னா ஒரு 1,00,000 பேருக்கு பண்ணுவாரு, 1,00,000 பேர் பண்ணிட்டா கோடி பேருக்கு பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக வந்து அவர் வரலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாரு. அது 2 நாள் முன்னாடி அவர் பேட்டியும் கொடுத்துருந்தாரு. அப்போ அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அப்போ அந்த பேட்டியில வந்து அவர் பேசுறாரு, நான் வரேன், எங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தோட வந்து நான் கண்டிப்பா சொல்றேன், சொல்லாம இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க, அவங்கள வந்து கேள்வி கேட்க சொல்றாரு. உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு. அப்போ வந்து எல்லாரும் கேள்வி கேட்கறான். அப்போ ஒரு கேள்விக்கிற வந்து ஒருத்தர் கேட்கிறாரு. கேட்கும் போது அப்போ பதில் சொல்றாரு. டிவிகே பத்தி மோஸ்ட்லி அவங்க டிவிகே பத்தி தான் கேட்கறாங்க. அதுக்கு அவர் ராகவன் சார் ஒரு பதில் ஒன்று சொல்றாரு. ஒருத்தர் வந்து புதுசா வந்தா, அதாவது வந்து ஒரு வீட்டுக்குள்ள போறோம், புதுசா ஒரு ஏரியாக்குள்ள போகும்போது புதுசா ஒருத்தன் வந்தாங்கன்னா, இப்போ ஏரியாக்குள்ள போகும்போது நான் அவங்கள புதுசா ஒருத்தர் போகும்போது நாய்கெல்லாம் குலைக்கும்ல, அதுக்கு என்ன பண்ணோம், சில நாய்களுக்கு பிஸ்கெட் போட்டா அமைதியா இருக்கும், சில நாய்களுக்கு பிரியாணி போட்டா அமைதியா இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொன்னாருங்க. ஆனா அவரு உண்மையிலேயே வந்து மக்களை தான் சொன்னாருன்னா சத்தியமா கிடையவே கிடையாதுங்க. அவர் மக்களை சொல்லவே இல்லைங்க. அவர் சொல்றது யாரு அப்படின்னா, மறைமுகமா அவர் சொல்றது யாரு தெரியுங்களா? விஜயண்ணா அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க தெரியுங்களா? ஓப்பனா நான் என்னோட வீடியோ நான் ஓப்பனாவே சொல்லிடுறேங்க. தடுத்தது யாரு தடுத்தது? டிஎம்கே, ஏடிஎம்கே, நான் தமிழர் கட்சி. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா வந்து டிவிக்கு வரக்கூடாது, விஜயண்ணா உள்ள வரக்கூடாது அப்படின்னு உள்ள வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு விஜயண்ணாவை பத்தி, டிவிகே பத்தி அவதூறு பரப்பணுமோ பண்றாங்க. அவங்களுக்கு தோதுவா யார் யார் இருக்காங்களோ அவங்களே வந்து அவதூறு பரப்பி அவங்கள வந்து மக்கள் மனசுல வந்து அவங்கள தப்பானவங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பிம்பத்தை உருவாக்கணும்ன்றதை வந்து இவங்க வந்து இப்போ ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, முதல்ல வந்து டிஎம்கே தான். இப்போ வந்து அந்த பேட்டியில வந்து லாரன்ஸ் அண்ணா வந்து பேசும்போது தெரிஞ்சு டிவிகே வந்து எல்லாரும் தற்கூறின்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க தற்கூறி இல்ல, அம்புக்குறி அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய இடத்துல டிவிகேக்கு சப்போர்ட் பண்றது தான் பேசுறாரு. டிவிகேக்குள்ள இணைகிற மாதிரி தான் அவரோட பேச்சு இருந்தது. அப்ப என்ன பண்ணுவாங்க, டிஎம்கே சும்மா இருப்பாங்களா? டிஎம்கே, ஏடிஎம்கே, நான் தமிழ், என்ன நான் தமிழர் கட்சிக்கும் அவருக்கும் ஏற்கனவே ஆகாது. என்ன காரணம் அப்படின்றது நான் சொல்ல தேவையில்ல. பழைய வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சீமானுக்கு அவரும் பெரிய வார் போயிட்டது. அதுக்கப்புறம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா சீமானனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு அப்படின்ற விஷயங்களும் அவர் சொன்னாரு. இப்போ இவர் பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிவிகேக்கு சப்போர்ட் பண்றதாம பேசுறாரு. ஏன்னா வந்து பாம்பின் கால் பாம்பு அறியான்றது ஒரு நல்லவனுக்கு நல்லவன் யாருன்னு கண்டிப்பா தெரியுங்க. அதே மாதிரிதான் வந்து லாரன்ஸ் அண்ணாக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. விஜயநாக்கு இல்லாத காசு அங்க அவர்கிட்ட இல்லாத காசு கோடி கோடியா பணம் இருக்குங்க. ஆனா அவரு மக்களுக்காக
குடும்பத்தை கூட விட்டு வந்திருக்காரு. அது பார்த்தாரு. அங்க இருக்கிற அமைச்சர்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒரு சில குறைகள் இருக்கு. அதை வந்து நிவர்த்தி படுத்துகிற வேலை. அதாவது ஒருத்தங்க பஸ் வரலன்னா அடுத்த செகண்ட் பஸ் வருதுங்க. தண்ணி வரலாம் அடுத்த தண்ணி வருதுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லதுப்பா. அதாவது பாம்பின் கால் பானம் வேற மாதிரி நல்லவங்க யாருன்னு அவருக்கு வந்து லாரன்ஸ் அண்ணாக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ லாரன்ஸ் டிவிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து லாரன்ஸ் அண்ணா உள்ள வரக்கூடாது. ஏற்கனவே ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. இப்போ லாரன்ஸ் அண்ணா உள்ள வந்தாருன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க. அதுக்கு இப்போ லாரன்ஸ் அண்ணா மட்டம் தட்டி ஆகணும். அவரை வந்து கேம்ல இருந்து வெளியில எடுத்தாங்க. அதுக்கு என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் வந்து நாயங்க அப்படின்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு இன்டைரக்டா விஜய் கட்சியை வந்து எதிர்க்கிற இந்த 3 கட்சியை தான் அது வந்து திருநாயங்க அப்படின்னு சொன்னது அவரு. சரிங்களா? அவர் மக்களை சொல்லவே இல்லைங்க. மக்களை வந்து தெய்வம் மதிக்கிறாருங்க. எனக்கு அம்மா எப்படியோ அதே மாதிரிதான் மக்கள்ன்றாரு. அதே லாஸ்டா அந்த பேட்டியில ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் செத்தா எனக்காக அழறதுக்கு ஆள் இருக்குங்க. ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அப்படின்றத என்ன செஞ்சான் அப்படின்போது அதுதாங்க வாழ்க்கை அப்படின்றது. நல்லது செய்யறதுக்காகவே வந்து பிறந்தவர்ல இவரும் ஒருத்தர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா மாற்றம்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுல பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டிஎம்கே என்ன பண்றாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே நான் தமிழ் கட்சி என்ன பண்றாங்க, இவரோட பழைய வீடியோலாம் எடுக்கிறாங்க. எடுத்து என்ன பண்றாங்க, அவர் ட்ரஸ்ட் வச்சிருந்தாருல அந்த ட்ரஸ்ட் இப்போ பாருங்க இத்தனை வருஷமா நல்லது பண்றாரு. அப்பெல்லாம் யாருமே கேட்கல. இப்போ அவர் டிவிக்கே சப்போர்ட் பண்ணி அரசியலுக்குள்ள வர போறாரு அப்படின்னு தெரிஞ்சவங்கன்னா அவரோட ட்ரஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, அவரோட ட்ரஸ்டே வந்து வெப்சைட்ல அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ட்டு அவங்க வந்து சீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு வீடியோலாம் வந்து இப்போ விட்டுட்டு அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு லாரன்ஸ் வெளியில தூக்கி அடிக்கணும். ஏன்னா உள்ள வந்துட்டாருன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடும். நல்லவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? கெட்டவங்களாம் ஒண்ணு சேர்ந்துருந்தாங்க, அப்ப மக்களை ஏமாத்திட்டாங்க. இப்ப நல்லவங்களாம் ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்கன்னா கெட்டவங்களால என்ன பண்ணணும்? இப்பவே விஜயனா எங்கேயுமே லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்றதுனால நிறைய இடத்துல மாற்றம் தெரியுதுங்க. சரிங்களா? அதனாலேயே உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம், பெரிய அடி அதுதான். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில லஞ்சம் அப்படின்றது வந்து தலை விரிச்சு ஆடிச்சுங்க. எது கெட்டாலும் காசு, என்ன பண்ணாலும் லஞ்சம் தான். அது கேட்கறது கூட ஒருத்தன் தப்பு பண்ணா அப்படின்னா கூட அதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கூட தர மாட்டானுங்க. எடுத்துக்காட்டு நம்ம தஷ்வந்த் ஒரு பொண்ணை பேரூரில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய வந்து சாகடிச்சான். அவனுக்கு அவனை ரிலீஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த வாரத்தில் மறுபடியும் நம்ம தமிழ்நாடு அரசு அதாவது விஜயனா டீம் வந்து மறுபடியும் அந்த கேஸ் வந்து ரீஓபன் பண்ணி அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்க, யார் தப்பு பண்ணாலும் விடக்கூடாது அப்படின்றாங்க. லஞ்சம்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்றாங்க. அதனால இவ்வளவு நல்லது பண்றவங்கள கெட்டவங்களுக்கு பிடிக்குமா? அதே மாதிரிதான் லாரன்ஸ் அண்ணா வந்து சொன்ன ஒரே விஷயம், டிவிகேவை எதிர்க்கிறவங்க தான் தெருநாயகி அப்படின்னாரு. ஏன்னா வந்து விஜயனமும் கெட்டதே பண்றாரு, லஞ்சம்லாம் அவர் பாட்னர் இருந்தாரு, லஞ்சம்லாம் வாங்கிட்டு இருந்தாருன்னா டிஎம்கே ஏடிஎம்கே கம்முன்னு இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் வந்து தப்பு பண்றவங்க தண்டிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. மக்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும், தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படின்ற ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட வந்து லாரன்ஸ் நான் வரா மாதிரி தெரியுது. மேபி வரலாம். ஏன்னா வந்து இன்னொரு விஷயம்னா ரஜினி அவரை பத்தி நான் சொல்ல தேவையில்ல. ஏன்னா வந்து காக்கா கதை எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ரஜினி அவர் சூப்பர் ஸ்டார்ட்டை கேட்காம அவர் வரமாட்டார். ஏன்னா சூப்பர் ஸ்டார் தான் அவரை வந்து உள்ள எடுத்துட்டு வந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா விஜயனா வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பார், விஜயனா வந்து எனக்கு நண்பன்னா எனக்கு அவர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால வந்து மேபி 99.9% அவர் கண்டிப்பாக டிவிக்கு கூட தான் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து மற்ற கட்சிங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே நான் தமிழ் கட்சி இவங்க பரப்புற விஷயம் தாங்க. உண்மையிலேயே வந்து அவர் மக்களை சொல்லலைங்க, மக்களை தெய்வம் மதிக்கிறாரு. அது அவர் பேசும்போது அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது இவங்க என்ன பண்றானுங்க, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே நான் தமிழ் அது ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் கட் பண்ணி அவர் வந்து மக்களை தான் சொல்றாரு அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புறானுங்க. அதனால நிறைய பேர் ஒரு மக்களை தான் சொல்றாரா அப்படின்ற இதுதான் டிஎம்கே ஏடிஎம்கே நான் தமிழ் இதுதான் வேலையே. ஒரு நல்ல விஷயம் பண்ணா அதை வந்து எப்படா அவங்களோட மேல ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கணும் அப்படின்றது பண்றதே வந்து இப்போ வந்து டிஎம்கே வேலையை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஏன் தோத்தாங்க அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியலங்க. பாருங்க, ஒரே சிம்பிள் விஷயம் தாங்க. அதுக்கு வந்து ஒரு குழுல அமைச்சு ஏன் தோத்த அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நீ மக்களுக்கு நல்ல செய்ய நீ தோத்துட்ட, அதை கூட உங்களுக்கு அதையே அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க தெரியல. அந்த லட்சம்ன்றது டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி. நான் தமிழ் கட்சி சொல்லவே தேவையில்ல. இப்போ அவர் சப்போர்ட் பண்றதுனால அவர் இப்போ வந்து ஆட்டத்தை வந்து தூக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ இந்த மாதிரி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே நான் தமிழ் கட்சி இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மக்களை வந்து தெய்வமா மதிக்கிறாரு. கண்டிப்பா ஒரு அரசியலுக்கு வரணும். ஏன்னா நல்லவங்க வந்தாதாங்க மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், ஒரு விஷயம் என்ன சொல்றது, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஓப்பனா ஒரே வார்த்தை சொன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் சில விஷயம் வெளியில தெரியுது, சில விஷயம் வெளியில தெரியல. லஞ்சம் அதே மாதிரி ஒரு எந்த ஒரு நாட்டில் வந்து இலவச கல்வி இலவச மருத்துவம் கிடைக்கிறது உண்மையிலே அந்த நாடு வந்து சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். பட் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னாங்கன்னா டெஃபினட்டா வந்து தமிழ்நாடு சூப்பராக ஆவாங்க. அதனால மறுபடியும் சொல்றேன், அவர் வந்து மக்களை சொல்லவே இல்லை. அவர் சொன்னது வந்து கட்சிக்காரங்கள தான். டிவிக்கே நல்லது பண்றதை எதிர்த்துக்கிறாங்க தெரியுங்களா, அவங்கள தான் சொல்றாரு. அவங்களுக்கு எதனா போட்டா
கம்முன்னு இருப்பாங்க. பிஸ்கெட் போடணும், சில பேருக்கு வந்து பிரியாணி போடணுன்றாருல, அந்த மாதிரி அவங்களுக்கு எதனா பண்ணாதான் கம்முன்னு இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரர்கள் வந்து மறைமுகமாக சொன்னதை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லவே இல்லைங்க. பட் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் பேசினேன். ஏன்னா வந்து லாரன்ஸை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல, எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஏழாதவங்களுக்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவர் வந்து அரசுக்குள்ளே வரணும். டிவிகேக்கு வந்தால் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக டெஃபினட்டாக கிடைக்கும். இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான கண்டென்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். அதிற்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.